அப்போ இந்த மூச்சு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஏங்க அவர் உங்களுக்கு மூச்சு கொடுத்தாரு? நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். அந்த சாட்சியங்க ஜெருசலம். எதுக்கு ஜெருசலம்? என்னத்துக்கு ஜெருசலம்? என்னத்துக்குங்க? சுமார் இல்லைக்கா இப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு எல்லாத்துக்கிட்டே நான் கிறிஸ்துவன் காமிக்கிறதுக்கா? இல்லை. நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரிவிக்கணும். இப்படியும் வாழ்க்கை வாழலாம், இப்படியும் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறாங்க உழைப்பு, இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறாங்கன்னது என்னுடைய உழைப்புனால் தான் நான் வாழ்கிறேன். ஹலோ ஹலோ என்னோட உழைப்புனால் தான் வாழ்கிறேன், என்னோட பணப்படத்தினால் தான் நான் வாழ்கிறேன். நீ மூச்சு யாருங்க கொடுத்தா? அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை. புரியுதா? அப்போ இந்த மூச்சு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார். ஏங்க அவர் உங்களுக்கு மூச்சை கொடுத்தாரு? நீங்கள் நடமாடணும்னு சொல்லி, நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் வாழணும் அப்படின்னு. அப்போ இந்த வாழ்க்கைக்கும் அவர் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காரு, ஒரு டிசைன் வச்சுருக்கிறாரு. அவர் நமக்கு நியமித்த ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. பரலோக வாழ்க்கையை நான் பேசல, உன்னதமான வாழ்க்கை. தட் மீன்ஸ் யூ வில் லீவ் அ ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். புரியுதா? இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கேளுங்க, எக்ஸ்கியூஸ் மீ, கேளுங்க. இன்றைக்கி நீங்கள் நார்மல் இயற்கை இந்த பூமியில் மலேசியாலே பாருங்களேன், எங்கெல்லாம் வந்து புக்கேட்னு இருக்குது பார்த்தீங்களா? எங்கெல்லாம் புக்கேட் சல்டாங், புக்கேட் பூச்சோங், புக்கேட் அப்புறம் செராஸ், அந்த புக்கேட்லாம் போய் பாருங்களேன், எல்லாம் பெரிய பெரிய வீடுங்க தான், பெரிய பெரிய வீடு தான். அங்கே இருக்கிற வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய பெரிய காடிங்க தான் இருக்கும். நம்ம வாய் பொழப்போம், ஒரு வீடோடு பார்த்தோம், இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு. ஹலோ, உன்னதம் வந்து அந்த மாதிரி தான். மலை புக்கெட்டில் மலை அளவுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஓகே, நீங்கள் ஃபெய்த்தில் மூவ் பண்ணோம் ஒன்று, ரெண்டாவது உங்கள் லைஃப் ஸ்டைலில் மூவ் பண்ணணும். ஃபெய்த் தான் ஃபர்ஸ்ட். நீங்கள் நம்பணும், நான் இந்த இடத்த அடைவேன். எத்தனை பேர் நம்புறீங்க நான் அதுக்கப்புறம் நல்லா வாழ போகிறேன்னு? நான் அதுக்கப்புறம் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன், உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன். அல்லேலூயா. நீங்களாம் நல்ல நல்ல காடி பாய்க்க போகிறீங்க, நல்ல வீடுகளில் இருக்க போகிறீங்க. நடக்குமா? 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 நடக்கும்.